வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அருண் இருக்காருல்ல, அவரு நேரா நம்ம ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. நம்ம ஹீரோ போன் அட்டன் பண்ணி சொல்லு அருண் அப்படின்னு சொல்ல, அருண் கேக்குறாரு, இங்க பாருடா, நீங்க இல்லாததுனால இங்க பிசினஸ்ல நிறையவே ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டு இருக்குடா. எங்களால கொஞ்சம் கூட சரி பண்ணவே முடியல. நீ வந்த அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிண்ணே நான் வரேன் அப்படின்னு. அருண் கேக்குறாரு, என்னடா இப்படி சொல்ற? வரேன்னு உடனே சொல்லிட்டேன். இதுக்கு முன்னாடி அத்தனை தடவை உன்னை கூப்பிட்டுருக்கோம், கொஞ்சம் கூட செவிசாய்ச்சி கேட்கவே மாட்டேன். ஆனா இந்த வாட்டி உடனே வரேன்னு சொல்ற. அப்ப ஹீரோ சொல்றாரு, அண்ணன் இங்க எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்துருச்சுன்னு. அருண் கேக்குறாரு, என்னடா சொல்ற? கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்லன்னு, கோவில் கும்பாபிஷேகம் இங்க நல்லபடியா முடியலன்னு. அதுக்கு முன்னாடியே பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்துருச்சு. அதனால நான் யாரு அப்படிங்கிற உண்மைய சொல்ல வேண்டிய நிலைமை ஆகிருச்சு. நானும் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டேன். அத்தைக்கு உண்மை தெரிஞ்சதோட கோவில் கும்பாபிஷேகத்தை நிப்பாட்டிட்டு ரேவதிய அவங்க கையோட கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு. இதை கேட்டதும் அருணுக்கும் ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இப்படி சொல்ற? கும்பாபிஷேகம் ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அம்மா உயிரையே விட்டாங்க. என்னடா இப்படி சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமாண்ண, நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன் இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துறதுக்கு. ஆனா அந்த காளியம்மா அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை காலி பண்ணிட்டாங்க. அப்ப அருண் சொல்றாரு, என்னடா இவ்வளவு அதிர்ச்சியான விஷயத்த சொல்ற? எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நீ 6 மாசத்துக்கு மேல எவ்வளவு கஷ்டப்பட்ட அந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு. கடைசியில இவங்களால இந்த கும்பாபிஷேகம் நிக்கிற மாதிரி ஆகிருச்சேடா. அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னென்ன பண்றது, எது நடக்கணும்னு இருக்கும் அதானே நடக்கும். சரி ஓகே, உனக்கு பிசினஸ்ல ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொன்னீங்க, என்னாச்சுன்னா? அப்ப அவரு சொல்றாரு, இங்க பாரு, இது மாதிரி அந்த ஊர்லயே, அதாவது பாட்டி ஊர்லயே நம்மளோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா. என்னடா சொல்ற? அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிண்ணே, எங்க பாட்டி ஊரும் ரொம்ப அருமையா தான் இருக்கு. எங்கேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கேயும் நிறைய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கற மாதிரி இருக்கும். அருண் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிண்ணே, இங்க உள்ளவங்க கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணி பேசி பாக்குறேன். இதை கேட்டதும் அருணும் சரிடா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ நேரா பாட்டி கிட்ட வந்துட்டு, பாட்டி, என்னோட பிசினஸ இங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்றடா. இங்க பாரு, நீ என் கூடயே இருந்தா எனக்கும் அது சந்தோஷம்தான். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் இதுக்காக ஒரு சில பேரை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, இப்படியே போக போறியா? நீ எப்பவும் இருப்பியே அதே மாசான கெட்டப்ல வந்தியன்னா நல்லா இருக்கும். ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள போயிட்டு கோட் சூட் போட்டுட்டு வெளியில வராங்க. இத பார்த்துட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பேராண்டி, உன்னை எத்தனை நாள் ஆகிருச்சு இந்த மாதிரி பார்த்து, பெரிய தொழிலதிபரா பாக்குறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க பாட்டி. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி, நான் போயிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சைன் போட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் சரியா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வில்லிக்கு ஒரு தகவல் வருது. புதுசா ஏதோ ஒரு கம்பெனி ஊருக்குள்ள ஓபன் ஆக போகுது அப்படின்னு. வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஊருக்குள்ள ஏதோ பெரிய கம்பெனி ஒண்ணு வரப்போகுதாம். நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுதாம். எல்லாருமே இப்ப அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது யார் அந்த பணக்காரன்னு தெரியலக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படியா, யாருடைய அது? வில்லி சொல்றாங்க, அதாக்கா எனக்கும் தெரியல. எல்லாருமே இப்ப அவரை தான் பார்க்க போறாங்க. நம்ம போய் பாப்போமா? ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, யாருன்னு பாக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த டாக்குமெண்ட் சைன் பண்ற இடத்துக்கு தான் போறாங்க. எல்லாருமே அங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சார் வந்து சென்னையில ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாராம். இப்போ இந்த ஊர்ல கம்பெனியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. இவரால நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது. ரொம்ப நல்லவரு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னக்கா இது, இவ்வளவு பிரபலமா பேசிக்கிட்டு இருக்காங்க, யாருக்கா அப்படி அவன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி பாப்போம் யாரு அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோ கோட் சூட் போட்டுட்டு இறங்குறாரு. அத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா,
உன் மாப்பிள்ளையதாக்கா இவ்வளவு நேரம் எல்லாரும் பில்டப் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, இந்த டிரைவர் பையல. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி இரு பாப்போம் அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோவை எல்லாருமே வரவேற்கிறாங்க. வாங்கய்யா வாங்கய்யா அப்படின்னு. அப்ப ஹீரோ எல்லாரையும் பார்த்துட்டு வணக்கம் சொல்லிட்டு அங்க நம்ம அத்தை நிக்கிறத பார்த்துட்டு ஹலோ அத்தை அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி அப்படியே அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ ஊர் மக்கள் நேரா ஹீரோவை பார்த்து, தம்பி நீங்க சென்னையில ரொம்ப பெரிய பிசினஸ் வச்சு நடத்துறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். சோ இங்கேயும் எங்களுக்காக ரொம்ப பெரிய பிசினஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இங்க எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உங்களால எங்க பிள்ளைங்க நிறைய பேருக்கு வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேச, அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும், சரி வாங்க டாக்குமெண்ட் சைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு டாக்குமெண்ட சைன் பண்றாரு. வில்லி இத பார்த்துட்டு, பாத்தியாக்கா இந்த ஊருக்குள்ள நீதானே பெரிய ஆளா இருக்க, உனக்கு போட்டியா வரணும் அப்படின்னு அந்த டிரைவர் பையன் முடிவு பண்ணிருப்பான் போல. அதனாலதான் அவன் இப்படி பேசுறான். இங்க பாரு, நீதான் அவனை நல்லவன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, வா போகலாம் அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா இந்த இடத்துல இதுக்கு மேல இருந்தா நமக்கு தான் அசிங்கம், வாக்கா ரெண்டு பேருமே இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு வில்லி சொல்றாங்க. ஈஸ்வரியும், சரிடி நீ தானடி என்ன இங்க கூட்டிட்டு வந்த, தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டு என் மானத்தை வாங்கிட்டு இப்ப என்னடி இப்படி பேசுற. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இந்த டிரைவர் பையதான் இந்த பிசினஸ் சம்பந்தமா இந்த ஊருக்குள்ள வருவான் அப்படின்னு எனக்கு தெரியாதுக்கா. அப்படி தெரிஞ்சிருந்துச்சு நான் கண்டிப்பா உன்னை இந்த இடத்துக்கு கூட்டிட்டே வந்திருக்க மாட்டேன், என்ன தப்பா நினைக்காதிக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, சரி விடு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து அத்தை அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி திரும்பி பாக்குறாங்க. யாருக்கு யாருடா அத்தை, என்ன அத்தைன்னு சொன்ன அவ்வளவுதான். அப்ப ஹீரோ சொல்றாரு, என்னத்த அத்தைய அத்தைன்னு சொல்லாம அப்புறம் என்னத்த சொல்றது, இங்க பாருங்க என் மேல நீங்க ரொம்பவே கோவமா இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. இங்க பாருங்க அத்தை, கோவத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க மருமகனா பாருங்க. உங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் அதை யோசிச்சு பாருங்க அத்தை. இங்க பாருங்க, நான் இப்படியே கிராமத்து ஆளு மாதிரி கடைசி வரைக்கும் இருக்க முடியாது அத்தை. எனக்கு நிறைய பிசினஸ் இருக்கு, அதையும் பார்க்கணும்ல. இப்பதான் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கப்புறமும் நான் இந்த மாதிரி அமைதியா இருக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை. சோ அதான் என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே இந்த கும்பாபிஷேகத்தையே நடத்தணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிளான். உங்களுக்கும் உண்மையை நிரூபிச்சு உங்களையும் இந்த கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகத்தை சிறப்பா கொண்டாடணும். அப்புறம் நம்ம குடும்பம் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இதுதான் என்னோட பிளான். அப்ப வெள்ளி சொல்றாங்க, டேய் என்னடா உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, நீ பெரிய பிசினஸ்மேன் அப்படின்னா என் அக்கா காரி உங்ககிட்ட அமைதியா பேசணுமா, நீ தேவையில்லாம பேசாம இந்த இடத்த விட்டு போ. ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு உன்கிட்ட எல்லாம் நான் பேசுனதே இல்ல, உனக்கு அப்புறம் வச்சுக்கிறேன் கணக்கெல்லாம் அப்படின்னு. அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா பாத்தியாக்கா உன் கண்ணு முன்னாடியே என்னை எப்படி பேசுறத. அப்ப வில்லி சொல்றாங்க, சந்திரா இதெல்லாம் உன் மேல தப்பு, நான் தான் அப்பவே சொன்னேன் இந்த இடத்துக்கு நான் வரல அப்படின்னு. கொஞ்சமாவது நீ கேட்டியா, நீ தான் தேவையில்லாம இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, என்னக்கா என்ன பேசுற. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா உன்னாலதான் நான் இங்க வந்து தொலைஞ்சேன், நீ மட்டும் என்ன கூப்பிடல அப்படின்னா நான் இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லடி அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரி காமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோவை ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு, தம்பி ரொம்ப நன்றி தம்பி, உங்க தாத்தா இந்த ஊருக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பண்ணியிருக்காரு. இப்போ எங்க பிள்ளைங்களுக்கு நல்லது பண்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. எங்க பிள்ளைங்க எல்லாருமே படிச்சுட்டு ரொம்ப கவலையோட வீட்டுல இருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே நீங்க நல்ல வேலை போட்டு கொடுக்க போறீங்க, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு தம்பி. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம், இனிமே நீங்க யாரும் கவலைப்பட வேண்டியல்ல, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஊர் தலைவர்களும் சரிங்க தம்பி அப்படிங்கிறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு போனதோட அங்க உள்ள பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. அப்ப ராஜா இங்க இருந்து வந்துட்டு, ஈஸ்வரி என்னாச்சு இப்படி தேவையில்லாம எதுக்கு இந்த பொருள் எல்லாத்தையுமே போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்க, வர வர உனக்கு கோபம் அதிகமாயிட்டே போகுது. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க எனக்கு கோபம் அதிகமாயிட்டு போறதுக்கு யாரு தெரியுமா காரணம், உங்க மாப்பிள்ள தான் காரணம், அந்த டிரைவர் பையன் தான் காரணம். டிவி இல்லாம என்னோட வாழ்க்கையில அவன் ரொம்பவே தலையிடுறான், அவனை யாரு இந்த ஊருக்குள்ள கம்பெனி ஆரம்பிக்க சொன்னது, அவன் கம்பெனி ஆரம்பிச்சதுனால எனக்கு தான் பெரிய பாதிப்பு வரும். அதுக்கு ராஜா சொல்றாரு, இங்க பாரு மாப்பிள்ளையெல்லாம் அப்படி பண்றவரு கிடையாது, உனக்கு வந்துட்டு எந்த விதத்திலையும் தொழிலுக்கு பாதிப்பு ஏற்படுத்த மாட்டாரு,
சந்திரா சொல்றா அப்படிங்கறதுக்காக நீ பேசுற அப்படின்னு நல்லா தெரியுது. சந்திரா சொல்றது எல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. மாப்பிள்ளை எப்பவுமே உனக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டனா? எனக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்க தேவையில்லாம அவனுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க. இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, கொஞ்சமாவது நீ யோசிச்சு பாரு. அவர் எந்த வகையில உனக்கு கெட்டது பண்ணியிருக்காரு? நீ பாட்டுக்கு இப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு, மாப்பிள்ள பிசினஸ் ஆரம்பிச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். நீ தான் தேவையில்லாம மாப்பிள்ள மேல பழி போட்டுக்கிட்டே இருக்க. அதோட நிறுத்து அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி ரொம்ப கோவப்படுறாங்க. அப்புறம் நம்ம ராஜா அந்த இடத்துல இருந்து போறாரு. நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, பேராண்டி, ஏதோ கம்பெனி ஆரம்பிக்கிறதா சொன்னியா, என்னாச்சு? அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டேன். இனிமே கம்பெனி இன்னும் 1 வீக்ல ஸ்டார்ட் ஆகிரும். இதை கேட்டதும் பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஐயா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கியா? இந்த ஊருக்குள்ள அத்தனை பேருக்கு நீ வேலை கொடுக்க போற அப்படின்னு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத பத்தி அவர்கிட்ட சொல்லணும். ஹீரோ சொல்றாரு, சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்ல பாட்டி நேரா சேதுபதிக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா, ஊரெல்லாம் எப்படி இருக்கு? அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னங்க, இது மாதிரி பேரன் இருக்கான்னு, இது மாதிரி நம்ம ஊருக்குள்ள ஒரு பெரிய கம்பெனிய கொண்டுட்டு வர போறானா, இதனால நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சேதுபதி. அப்படியா ஈஸ்வர்? அப்படியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரமேஸ்வரி. சரி, நான் கூடிய சீக்கிரம் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி, கும்பாபிஷேகம் நடக்காதது தாத்தாவுக்கு தெரியுமா? பாட்டி சொல்றாங்க, தெரியுயா, என்ன பண்றது, நடக்கிறது தானே நடக்கும் அப்படின்னு அவரை ஏத்துக்கிட்டாரு. ஏன்னா அவரும் 30 வருஷமா இந்த கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு தானே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா நடக்கவே இல்லை. அதனால அவர் மனசை தேத்திக்கிட்டாரு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சாரி பாட்டி, கும்பாபிஷேகத்தை கண்டிப்பா நடத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட நான் வாக்கு கொடுத்தேன். ஆனா அந்த வாக்க என்னால காப்பாத்த முடியல பாட்டி, என்னை மன்னிச்சிருங்க. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி, என்னையா என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? இங்க பாருயா, இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்காக நீ எப்படியெல்லாம் முயற்சி பண்ண அப்படிங்கறது எனக்கு தெரியாதா? அதையெல்லாம் நான் மறப்பனா? இங்க பாரியா, உன்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தேன். சந்தர்ப்பங்கள்னாலையும் சூழ்ச்சிகள்னாலையும் இந்த கும்பாபிஷேகம் நின்னு போயிருச்சு. அதுக்காக உன் மேல தப்பு சொல்ல முடியுமாயா? நீ கவலைப்படாதயா. இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, பாட்டி, இந்த அளவுக்கு நீங்க என் மேல பாசமா இருக்கீங்க. ஆனா நான் தான் இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தாம போயிட்டேன். பாட்டி சொல்றாங்க, ஐயா, நீ அதையெல்லாம் யோசிக்காதையா, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. பாட்டி ரொம்பவே கவலைப்படுறாங்க. என் பேராண்டி எந்த அளவுக்கு வருத்தப்படுறான், அவன் வருத்தப்படுறத சுத்தமா என்னால பார்க்கவே முடியல அப்படின்னு பாட்டி வருத்தப்படுறாங்க. ஈஸ்வரி வில்லி நேரா ஈஸ்வரி கிட்ட, அக்கா, அவன் எப்ப இங்க கம்பெனி ஓபன் பண்ணானோ அதுல இருந்து நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வர ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நின்னு போயிட்டாங்க. நம்ம கம்பெனிக்கு இனிமே யாருமே வேலைக்கு வரமாட்டாங்க போல. அவ்வளவுதான், இனிமே உன்னோட கம்பெனியை இழுத்து மூட வேண்டியதுதான். ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய், என்னடி பேசுற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, நம்ம கம்பெனிய இனிமே யாருமே ஏறெடுத்து கூட பார்க்கவே மாட்டாங்க. ரொம்ப அவமானமா இருக்குக்கா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன்தான். அவனாலதான் நம்ம கம்பெனி இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ தேவையில்லாம மாப்பிள்ளை மேல பழி சொல்லணும் அப்படிங்கறதுக்காக இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. இதோட நிப்பாட்டு அப்படின்னு சொல்ல வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு இத பத்தி எல்லாம் என்ன தெரியும்? தெரியாததுனாலதான் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ராஜா சொல்றாரு, இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியும். உன்னாலதான் ஈஸ்வரி இந்த அளவுக்கு பிரச்சனையில இருக்கா அப்படிங்கறது தெரியும். அப்ப சந்திர நேரா ஈஸ்வரிய பார்த்து, பாத்தியாக்கா, மாமா என்ன பேசுறத, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவு தியாகத்தை பண்ணியிருக்கேன், அதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சே பாக்குறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம்.